என்னது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஆட்டுச்சந்தை இருக்கா? பக்கத்து மாவட்டம் தென்காசியான எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். போனவனும் வெள்ளையை அழகாக இருந்த குட்டியை நான் எனக்கு வளர்க்குறதுக்கு வாங்கிட்டேன். நம்ம பண்ண வச்சுக்கிறனால ஈஸியாக இருக்கும்னு சொல்லி வாங்கியாச்சு. பெரும்பாலும் காலையில் வியாழக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளாடு எல்லாம் ஒரு நடுத்தரமான ஆடுகள் தான் வந்துச்சு. இங்கே ரொம்பலாம் பேரெல்லாம் பேச வேணாம். கேட்டிங்கன்னா உடனே குட்டி. இது கார் குட்டி. இந்த ப்ரௌன் ஒயிட்டு நான் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 4 குட்டி இதில் பார்த்து கலர் குட்டி ஆசையாக பார்த்து நாட்டுக்குட்டி வளர்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். சந்தையில் பயங்கர கூட்டம். கால் மிதிப்படாமல் எஸ்கேப் ஆகிறதே பெரிய விஷயம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. முறைப்படி வைக்கலை. அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு வாங்க வைக்க. சந்தை பெரும்பாலும் வெள்ளாடுகள் தான் வந்துச்சு. செம்மறிகள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆமாம். ஆனால் பரமக்குடி எட்டயபுரம் மாதிரி நீங்கள் சம்சாரிட்ட ரொம்ப போட்டியோட வேணாம். நீங்கள் கரெக்டாக உங்கள் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிடலாம். இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.